அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருப்பன் கோட்டை கணேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம விதைச்சிக்கிட்டு இருக்கோம், விவசாயம் போட்டிருக்கோம் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ விதைச்சி 1 மாதம் ஆச்சு. ஆனால் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தர ஓட்டு தர சுண்ணாம்பு இதனால் எதிர்பார்த்த அளவுக்கு முளைக்கல. இதனால தான் நம்ம ஒரு மேய்ச்சல்லையே விட்டுருந்தோம் மாடுகளை. விதைச்சா எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னு இப்போ நம்ம ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி ஒரு 80-90 சென்ட்டுக்கிட்ட சோளமும் கொய்யப்பூசும் போட்டிருந்தோம். எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. ஆனால் வருத்த அளவுக்கு நல்ல இது இல்லை. இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நாட்டு மாட்டோட காணத்தை அப்படியே ஒரு 6-7 சென்ட்டில் அதை பரப்பி அதை அப்படியே விதைச்சோம். இதே மண் தான். அதில் 2 ஈல்டு நம்ம எடுத்துட்டோம். அந்த இது ஒரு நேர மாடுகளுக்கு ஒரு 12 உருப்படிகளுக்கு 12 பசு காளை கண்டு எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தீவனத்தை உணவு தேவையை பூர்த்தி பண்ணுது. ஆனால் இங்கே நம்ம 80 சென்ட்டுக்கு போட்டுமே ஒழுங்காக வரல. இப்போ அந்த இடத்தையும் நீங்கள் பாருங்கள். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மாடுகளோட சாணம் அவ்வளவு உயிர்ப்பு தன்மையை மண்ணுக்கு கொடுக்குது. மண் தான் நம்ம ஜீவிச்சிருக்கிறதுக்கு காரணமே மண் தான். மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற பொருள் வளமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற பொருள் வளமாக இருந்தால் தான் நம்ம வளமாக இருக்க முடியும். நம்ம சந்ததியினர் வளமாக இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட இடத்துக்குள்ளேயே இந்த ஒரு 5 சென்ட்லேயே அந்த தெரியுது. அப்போ இங்கே இந்த இடத்துக்குள்ளே நம்ம முழுமையான லெவலில் ஒரு 2 டிராக்டர் கொட்டினா போதும் அப்படின்னா, இது ஒரு 15 டிராக்டராவது கொட்டணும். அப்போ பூமியவே இது உங்களுக்கு மாற்றி அமைக்குது. மண் தன்மையே நாட்டு மாடுகள் மாற்றி அமைக்குது. அப்போ காடு மாடு காடு மேட்டிலலாம் மாடை மேய்க்கக்கூடாது, மேய்ச்சல் கூடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாடுகள் மேய்ச்சலுக்கு போய் மாடுகள் எல்லா இடத்துலையும் அதோட சாணம் உயிரப்போ தான் அந்த பூமி ஒரு நல்ல விதமான வளமான மண் அமைப்பை இந்தியா விவசாய நாடாக இருக்குது. விவசாயம் இங்கே ஏன் அந்த காலத்துலேருந்து நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் உங்களுக்கு மாடுகளோட வளம். மாடுகள் நல்லா வளமாக நம்மகிட்ட இருந்ததுனால தான் மண் வளமாக இருந்திருக்கு. இந்தியா விவசாய நாடாக இருந்திருக்கு. அப்போ இப்போ நம்ம ஒரு சனிக்கிழமை நம்ம மேலூர் சந்தைக்கு போயிருந்தோம். குட்டை மாடுகள் வரவு இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். இப்போ போயிருந்தோம். நம்ம அதை மேலூர் மாட்டு சந்தைன்னு சொல்ல முடியாது, மேலூர் கறிக்கடை சந்தை, மாட்டு கறிக்கடை சந்தைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மாடுகளை அதாவது நம்ம கறி சாப்பிட்றவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிகமான மாடுகள், நான் இப்போ மாடு வாங்க போகிறேன்னா விலைக்கு வாங்கி வளர்க்குறதுக்குன்னானதை காட்டிலும் 90% மாடுகள் உணவுக்கு தான் போகுது. செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் தான் உணவு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிராய்லர் கோழி வந்துச்சு. இப்போ பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாதுன்னு ஆங்காங்கே நாட்டுக்கோழிகள் நம்ம கவர்மெண்ட்லேயே சில வகைகள்லாம் நாட்டுக்கோழி கிராஸ்லேயே நிறையா உற்பத்தி பண்ணி வேறு ஜாதி கோழிகள்லாம் வருது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு ஒரு சாப்பிட்றது ஒரு எப்படின்னா ஒரு தயக்கமாக இருந்த சூழ்நிலையை தாண்டி இப்போ மாடே ஒரு உணவு பொருளாகிடுச்சு. நீங்கள் தேவக்கோட்டை சந்தைக்கு நம்ம போயிருக்கோம். நம்ம மேலூர் சந்தை, திருநெல்வேலி மேலப்பாலம் சந்தையை வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் கேரளா வியாபாரிகள் மாட்டு அதாவது அவங்கள நம்ம வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்றது 2வது விஷயம். ஆனால் நம்மளோட தேவையே நுகர்வே பார்த்தீங்கன்னா மாமிசம் நம்ம மாடுகளை நோக்கி போயிடுச்சு. ஒரு வளர்ப்பு கூட ஒரு கண்டுக்குட்டி நான் ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அந்த கண்டுக்குட்டி ஒரு 4 மாத கண்டுக்குட்டி
மிக அழகு லட்சணமாக திமிழ் அமைப்போட ஒரு கிடாரி கட்டுக்குட்டி. அதை என்னால் வாங்க முடியல. மேலூர்லேயே இருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க மூலமாக ட்ரை பண்ணி கூட அதை வளர்க்குறதுக்கு போயிடுச்சின்னு சொன்னாங்க. ஆனால் அது வளர்ப்புக்கு போயிருக்கு 100% வாய்ப்பு இல்லை. அப்போ மண் வளம் நம்ம நாட்டுக்கு எப்படி கிடைக்கும்? உணவு சங்கிலி அப்படின்றது எங்கே? நீங்கள் மாடு அதிகமான மாடுகள் இருந்து அதோட சாணமும் கோமியமும் ஒரு மாவட்டத்தில் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் மாடு இருக்குது. அதோட சாணமும் கோமியமும் எந்த விதத்துலையாவது மண்ணில் வந்து ஒரு சாக்கடையிலையோ இல்லை மேய்ச்சல்லையோ இல்லை கழிவுகளை வெளியேற்றுறதுலையோ இல்லை உரம் பயன்பாட்டுக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அது அடுத்த சைக்கிளுக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மண் வந்து வளம் வருங்க. இப்போ நீங்கள் ஒரு 4 வருஷமாக எப்படி ஆயிடுச்சு, உணவு சங்கிலியே உடைக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் மாடை பூரா கறிக்கு ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மண் வளம் எப்படி இருக்கும், நம்ம உடம்பு எப்படி பலமாக இருக்கும்? இது வந்து பாலை குடித்து பலமாகிறது வேறு. மண் வளமே இல்லாமல் போச்சுன்னா அப்போ கேன்சரு வந்து ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் வியாதின்றது எங்கேயாவது லட்சத்தில் ஒரு ஆளுக்கு அப்படின்னு தான் இருக்கும். இன்றைக்கி எப்படி சொல்கிறாங்க, 100ல் 8 பேர்த்துக்கு இருக்குன்றாங்க. 100ல் 10 பேர் 8 பேருக்கு 8% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு? மண் வளம் இல்லாததையே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். பேப்பர் கப்பில் தான் காப்பி குடிக்கிறோம், மண் கோலையில் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். எதையுமே சின்ன பிள்ளைகளை வந்து மண்ணில் விளையாட விடுறதில்ல. நம்ம மண்ணோட எந்த டச்சிலே இருக்கல. மண்ணுமே மலடான மண்ணில் இருக்குது. அப்போ நம்ம ஒரு மாடை அழிக்க மனிதனோட வளமே போயிடும். இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல. இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம வேறு தொழிலில் இருந்தாலும் இதை ஏன் எடுத்து செய்யணும்? மாடை வாங்கி 2 மாடு விற்கிறதுல எனக்கு நம்மளுக்கு என்ன ஒரு மாதம் தேவையாக நிறைவேற்றிட போகிறோம்? மாடுக்கு பூரா நாங்கள் தீவனம் காசு போட்டு தான் வாங்குகிறோம். ஒரு ஆர்வத்தில் மாடு வந்து எந்த விதத்தில் நல்லா வளர்க்கலாம் எப்படின்றதுல தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியுது இந்த உணவு சங்கிலியை உடைக்கிறாங்க. மாடு வந்து நான் சின்ன பிள்ளை மாதிரி வளர்க்குறேன், நான் ஜல்லிக்கட்டு விட்றேன். இந்த ஜல்லிக்கட்டுக்காரவங்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தான் வந்து மாடை வந்து உணவு பொருளாக மாற்றுறீங்க. நான் வந்து என் சின்ன பிள்ளை மாதிரி என் வீட்டு பிள்ளைன்றீங்க. அதை வந்து அது ஜெயிக்கலைன்னா உடனே வந்து சந்தைக்கு ஏற்றிடுறீங்க. அது கறிக்கு அது போயிடுது. கறிக்கு போயிட்டு அப்படியே அந்த மாடோட வந்து உங்களுக்கு ஜென்ரேஷனே நீங்கள் வந்து குலைச்சிடுறீங்க. மாடு நீங்கள் புள்ள மாதிரி வச்சுருந்தா சாகுற வரைக்கும் வச்சுருங்க. அப்புறம் எதுக்கு மாடு வந்து வளர்க்குறீங்க? நீங்கள் மாடுகள் வந்து நெருக்கமாக இருக்கணும், கிராமத்துகளில் நெருக்கமாக வளர்க்கணும். அதோட நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பத்து பால் தேவையும் மாட்டிலேருந்து எடுக்கணும். பாக்கெட் பால்லேருந்து எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு மாட்டிலேருந்து எடுங்க. அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் அதுக்கு தீவனம் கொடுங்க. அதிகமாக தீவனம் வந்து நம்ம மாட்டு மாடுகளுக்கு தேவையில்லை. நாங்களே மேய்ச்சலில் விட்டோம், அதிகம் பணம் செலவாகும்னு நினச்சோம். இப்போ ஒரு 15 நாள் அந்த விவசாயம் போட்டிருக்கிறதுனால கட்டுத்தரையில் போட்டோம். கொஞ்சம் அதிகமாக வச்சா கூட அது சாப்பிட மாட்டேங்குது. இதே நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. இந்த நாட்டு குட்டை மாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு தேவைக்கு மீறி வச்சா சாப்பிட மாட்டேங்குது. தண்ணியை கூட அதுக்கு தண்ணி வைக்கிறப்ப ஆர்வமாக தண்ணியை பிடிக்குது. அதே தண்ணியை ஒரு 7 மணிக்கு வச்சோம், ஒரு தேவைக்கு அதிகமாக வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை மோந்து பார்த்துட்டு விட்டுருது. அவ்வளோதான். அது என்ன தேவையோ அது அளவுக்கு தான் எடுத்துக்கணும். நம்ம ஒரு 2.5 லிட்டரு 3 லிட்டரு கறக்கிற மாதிரி மாடுகளுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தீவனத்தை கொடுத்துட்டு நம்ம நாட்டு மாட்டு பாலை எடுத்து நம்ம சின்ன பிள்ளைகள், நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம இளைஞர்களுக்கு எல்லாருமே சாப்பிடணும். நாட்டு மாடுகளுக்கு தான் தொடு உணர்ச்சி அதிகம். ஏன் கறக்கிறதுக்கு நிற்க மாட்டேங்குது, மாடு பாயுது, மாடு ஓடுது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? உணர்வு திறன் அதுக்கு அதிகம். நாட்டு மாடுகளை அவுத்து விட்டால் அதுவாகவே இணை சேர்ந்துக்கிறோம். எந்த கர்ப்பப்பை கோளாறுமே வராது அதுகளுக்கு. அதோட மாடுகளோட பாலை நம்ம சாப்பிட்றப்ப நம்மளோட நரம்புகள் எல்லாமே வலுப்படும், நம்மளோட உள்ளுறுப்புகள் பூரா பலப்படும். நாட்டு மாட்டு பாலை சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கணும். தயிர் வந்து நீங்கள் வந்து சேர்க்கணும். நெய் வந்து கடைஞ்சி நெய் எடுத்து, நெய் சத்து வந்து உடம்புல வந்து மிக அதிகமான நல்ல புரத சத்து வந்து வளர்கிறவங்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து நாட்டு மாட்டு நெய் வந்து தேவாகிறது மாதிரி. இந்த உணவு சங்கிலியை உடைச்சிட்டாங்க. பாக்கெட் பால் அதில் என்ன கலந்துருக்குன்னே தெரியாது. எப்படி வருது? கறக்கிற பால் தண்ணியாக இருக்குது, பாக்கெட்டில் வர்ற பால் கொழுப்பு எடுத்த பால் திக்காக இருக்குது. அது என்ன கான்செப்டுன்னே நம்மளுக்கு இன்னும் புரியலை. அதை தான் வாங்குறீங்க.
காலையில் சாப்பிட்டுட்டு தண்ணி ஊற்ற முடியல, அதனால அதுதான் கட்டுப்படி ஆகுதுன்னு நீங்களே உங்களுக்கு வந்து வினைய வச்சுக்கிறீங்க. 60-50 வயசில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் எல்லா நோயும் இப்போ வந்துடுது. அதிகமான புரதச்சத்தை வந்து சின்ன வயசுலேருந்து செமிக்கிறால புரதச்சத்தும் ஒழுங்கான புரதச்சத்தும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா 60 வயசில் ஒரு மூட்டு வலியோ வேறு எந்த தொந்தரவும் வராது. புரதச்சத்து இல்லாதப்போ தான் உடம்புல இருக்கிற இந்த பூரா செல்ஸு பூரா டேமேஜ் ஆகிறப்ப தான் உங்களுக்கு சர்க்கரை வியாதி வருது உங்களுக்கு. அதனால் நாட்டு மாடோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்குங்க. நாட்டு மாடு வளர்ப்பாளர்கள், ஜல்லிக்கட்டு வளர்ப்பாளர்கள்லாம் நீங்கள் மறைமுகமாக மாடோட அழிவுக்கே காரணமாகினீங்க. இது எந்த விதமான பேசலன்னு எனக்கு உண்மையில தெரியலை. தெரிஞ்சவங்க விளக்கம் கொடுங்க. நாட்டு மாடை வளர்த்து கறிக்கு கொடுக்காதீங்க. கறிக்கு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பராமரிங்க. இல்லை கோசாலையில் போய் கொடுங்க. கோசாலைகள் நிறைய வந்துருச்சு. ஏதாவது ஒரு மினிமமான சார்ஜுக்கு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணி வளர்க்க முடியலை, ஒரு 30,000க்கு மாடு விற்கணும்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கன்னா அப்படி கூட கொடுத்துட்டு போயிருங்க. அதை பிள்ளை மாதிரி வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலூர் சந்தையில் பார்த்தோம்னா ரத்த கண்ணீர் வராத குறைய அழகழகான மாடு, புரதச்சத்து மாமிசம் மாதிரி நிற்கிது. அது அழகான மாடுன்னு சொல்ல முடியாது, புரதச்சத்து உள்ள மாமிசம் அப்படி தான் தெரியுது, அப்படி தான் அதை பார்க்குறாங்க. அதனால் மாடை முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்குங்க. நம்மளை உணவு சங்கிலியே உடஞ்சிரும். உணவு சங்கிலி உடஞ்சிருச்சு, மண் வளம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வளமாக இருக்காது. உடம்பு வளமாக இல்லை, நம்மளும் அழிஞ்சிரும், நம்ம சந்ததி அழிஞ்சிரும். இது வேகமாக இருக்குது. இப்போ எதிர்பார்த்ததை விட இப்போ யூடியூப் சேனல் அது இது உங்களுக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வளர்க்குறது எல்லாமே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக பார்த்திங்கன்னா இந்த வேகம் அழியிற வேகம் ஜாஸ்தியாக இருக்குது. நன்மையும் நடக்குது, தீமைகளும் அதிகமாக இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இதிலே பார்க்கலாம், மண் வளம் இதில் இல்லை. இதே மண்ணில் நம்ம 3 ஈல்டு எடுத்துட்டோம். இங்கே வாங்க நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு 4-5 சென்டில் விதைச்சது 2வது ஈல்டு முடிஞ்சு. இது என்ன தண்ணி பாய்ச்சலை, தண்ணி பாய்ச்சாமையே இது பாருங்கள், மண் வளம் இந்த மாதிரி அருமையாக நம்ம தண்ணி விட்டாலே தப்புன்னு எந்திரிச்சிருது. இது இந்த ஓரத்தில் மட்டும் அறுக்க வேண்டியிருக்கு கொஞ்சோண்டு. இது அறுத்துட்டோம்னா ஃபுல்லாகவே வந்துடுது. ஒரு 12 கண்டு மாடுகளுக்கு நம்ம உணவு ஒரு வேளை உணவுக்கு நெருக்கமாக வரும். இப்போ நம்ம தண்ணி பாய்ச்சாமல் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. தண்ணி பாய்ச்சிட்டோம்னா நெருக்கமாக வந்துடுது. இப்போ அந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் என்னன்னா, அதுவும் ஒரே மண் தான். இதில் ஒரு அடிக்கு 1 கிலோ சாணம் அந்த மாதிரி போட்டு தண்ணியை விட்டோம். இது அந்த மாதிரி வந்துடுச்சு. ஆனால் அங்கே நம்ம 80 சென்ட்டுக்கு ஒரு 1.5 டிராக்டர் அளவுக்கு சாணம் போட்டோம். அதில் எதுவும் வரல. இதுதான் மண் வளமாக இருக்கிறதுக்கும் மண் வளம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம். அப்போ மண் வளமாக இருக்கிறதுக்கு உலகத்துக்கு முதல் தேவையே மாட்டு சாணம் தான். மாட்டு சாணத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள் தான் மண் வளத்தை காத்து நம்ம சத்துக்களை சிதைச்சி காய்கறிகளும் நம்ம விளைய வைக்கிறதுக்கு உண்டான சத்துக்களை ஊக்கப்படுத்தி கொடுக்குறதே மாட்டு சாணம் தான். அந்த மாடு இல்லாமல் நம்மளால் வாழ்க்கையே நடத்த முடியாது. எதிர்கால சந்ததியினரே மிக மிக வலிமை. இப்போயே உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் என்ன அப்படின்னா கருத்தரிப்பு மையம் இருக்குது. ஆண்கள் பெண்கள் விந்தணு குறைபாடு இதெல்லாம் ஏன் வருது? கேன்சர் வந்துடுது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, சர்க்கரை வியாதி இதெல்லாம் ஏன் வருது? மண் வளம் இல்லை. மண் வளம் இல்லாத சாப்பாடை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? உடம்பு ஆக்டிவிட்டி இல்லை. உணவு வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கிட்டோம். உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறையும் ஆரோக்கியம் இல்லாத உணவையும் எடுத்துக்கிட்டு நம்மளோட சந்ததியினரே நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவுலேயே இந்த ஒரு விற்பனை பதிவு ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். இது புது வரவாக நம்ம பண்ணைக்கு வந்திருக்கு. நாட்டு மாடுலே ஒரு வித்தியாசமான கலரு.
நேற்று தான் வந்து இறங்கிச்சு, இன்னும் குளிப்பாட்ட கூட இல்லை. மாடு வந்து இடம் மாறினதுனால இன்னும் தண்ணி இறை வந்து இன்னும் அதிகம் ஃபோர்ஸாக எடுக்கலை. ஆனால் மாடு வந்து நல்ல குணமாக இருக்குது, அருமையான குணம், பாய்ச்சல் எதுவும் இல்லாமல். நாட்டு மாட்டுலேயே வந்து ஒரு செவலை மரம் குட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு உயரம் ஒரு 3 அடி 2 இன்ச்சு இருக்கும். உங்களுக்கு 3 அடி 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்கும். கொம்பு பெருசாக இருக்கிறதுனால மாடு வந்து பெரிய மாடு மாதிரி உங்களுக்கு தெரியும். மாடு பெரிய மாடு இல்லை, குட்டை மாடு ரகம் தான். ரொம்ப அருமையான குணம். 5 மாத சென்னையில் இருக்குது. 3வது ஈத்து 5 மாத செனை. இன்னும் பேர் எதுவும் வைக்கல. இது யாரும் கேட்டால் கொடுப்போம், இல்லைன்னா நம்ம பண்ணைக்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மடிக்கூச்சமே இல்லை. மாடு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல குணமான பசு. நாமளே பால் கறக்கலாம், பால் கறக்கிறவங்க கறக்கணும்னு இல்லை. மடி வந்து இப்போ 2 ஈத்து ஈனி, 3வது ஈத்துக்கு மடி சுருக்கமாக இருக்குது. இந்த கொம்பா பார்த்தேன்னே தெரியும், 3வது ஈத்து வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாடு பல்லு சேர்ந்துருச்சு. தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி, ஆடு வந்து பல்லு சேர்ந்துருச்சு தான் அண்ணே சொன்னாங்க. நம்ம பூமாரி அண்ணனுக்கு இதோட இருக்கிற பூமி அண்ணன்கிட்ட தான் வாங்கணும். அந்த மாடு வித்தியாசமான கலராக இருக்குது அப்படின்றதுனால தான் வாங்கினோம். நாட்டு மாடுலேயே வந்து ஒரு வித்தியாசமான கலரு, நம்ம கட்டி பிடிக்கலாம். நல்லா குணமான மாடு வளர்ப்பு பத்தாமல், மேய்ச்சல் வந்து பத்தாமல் இருக்குது. இதை இனிமேட்டு தான் உருவாக்கணும். இது வந்து திமிரெலாம் சுருங்கி இருக்குது. நல்ல நம்ம வந்து கை வளர்ப்பு கொடுத்தோம்னா மாடு வந்து நல்ல உடம்பு மேனியாக எப்படியும் உங்களுக்கு வந்து 1.1 பால் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்டு மாட்டிலே நல்ல குணமான குட்டை பசு. இந்த கலருக்காண்டி தான் நம்ம வாங்கினோம். நம்ம எப்பயுமே என்னென்னா, நம்ம பண்ண யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுனால விற்பனை பதிவு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். மாடு நம்மகிட்ட மாதிரியே எல்லாருமே நம்ம மாடு வளர்க்கணும் அப்படின்றதுனால தான் இதை பண்ணுறோம். இந்த மாடுகளை வாங்கி வளர்த்து விற்று அதில் நம்ம எதுவும் வந்து நம்மளுக்கு கிடச்சிட போகிறதில்ல. நஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேணால் இருக்குமே ஒழிய, இந்த மாடு வாங்கி விற்று இது வந்து ஒரு சேவையாக தான் செய்கிறோம். நம்ம கம்பெனி வண்டி இருக்குது, நம்ம தொழில் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இருக்குது. அந்த வசதி இருக்கிறதுனால நம்மளோட இட வசதி இது வந்து நம்ம ரிலேஷன், நம்ம அக்கா மச்சான் வீட்டு இடம். இது வந்து 10 ஏக்கர் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்ததை நம்ம இங்கே கம்பெனியை ஆரம்பித்து பண்ணையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு வசதி இருக்கிறதுனால இது ஒரு ஆசையாக, ஒரு விருப்பமாக, எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். மாடு வளர்ப்பு வந்து எல்லோரும் செய்யலாம் அப்படின்றதுனால அதுக்கு வந்து அதை கொண்டு போகணுன்றதுக்காண்டி தான் நம்ம இந்த மாடு வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கோம். ரொம்ப அருமையான வந்து குணம் மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். மாடு வந்து 20,500 விலை, 5 மாத செனை, கிடைக்காத கலரு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, தேவையில்லாமல் கூப்பிட வேணாம். தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிடுங்க. விலை குறைச்சி கேட்குறவங்களும் கூப்பிட வேணாம். இது கீழே மாடை கொடுக்க முடியாது. ரொம்ப அருமையான குணம் உங்களுக்கு, அதனால தான் காமிச்சிருக்கேன். நான் எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். மாடு வந்து இன்னும் குளிப்பாட்டாமல், இன்னும் நல்லா நம்மகிட்ட வந்து தண்ணி எடுக்காமல் இருக்குது. நேற்று தான் வந்துச்சு, அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நம்ம மேற்கு மாவட்டங்களில் இருக்கிறவங்க யார் வாங்கினாங்கன்னா இது வந்து அங்கே ரொம்ப தெளிச்சியாக, ரொம்ப அழகு லட்சணமான பசுவாக மாறிடும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு தஞ்சாவூர் குட்டை மாடு செவலை நம்ம முளைக்கால அளவுக்கு இருந்துச்சு. அந்த மாடை வந்து கொடுத்துட்டோம், விற்பனை ஆயிடுச்சு. அது என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாடு நம்மகிட்ட 2 நாள் இருந்துச்சு. அந்த 2 நாள் அதுகிட்ட அது மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். நல்லா சாப்பிடு, எங்களை வந்து கொஞ்சம் லைட்டாக கொம்ப வச்சுட்டு இது பண்ண வரோம். 2 நாள் அந்த மாடு பழகிடுச்சு. நேற்றுக்கு விற்பனைக்கு ஏற்றுறப்ப கை தவறி கயிறை விட்டுட்டேன் நான். அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணதில்ல, அப்படியே மெயின் ரோட்டில் ஓடிடுச்சு ஒரு 2 கிலோமீட்டரு. அப்புறம் வந்து நான் வண்டியை எடுத்துகிட்டு போனோம்னா 2 கிலோமீட்டர் தாண்டி அங்கே நின்னதா என் வாய்ஸுக்கு நான் எங்கே ஓடுற, என்ன பண்ணுற, எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கொஞ்சம் சவுண்டாக பேசணும். மாடு நின்றுச்சு.
நின்றுட்டு திருப்பி போய் அதை இந்த மாதிரி புல்லுகள்லாம் கடிச்சிட்டு நின்றுச்சு, பிடிச்சி தூக்கிட்டு வந்து மாடை வந்து கொடுத்தோம். என்ன நான் சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு அப்சர்வேஷன் மாடுகள் வந்து நம்மளுக்கிட்ட நிறைய அப்சர்வ் பண்ணும். நம்ம வந்து அதுக்கிட்ட பாசமாக இருந்தோம்னா நம்ம பாசத்துக்கு கட்டுப்படும். மாட்டு மூளைன்னு வைகிறாங்க. ஆனால் அந்த மாட்டு மூளையில் ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்பு தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த மாடை கொடுக்குறதுக்கு எனக்கு, அந்த மாடை ஏற்றுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இருந்தாலும் அவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அந்த மாடை கொடுத்தோம். மிக அருமையான வந்து குணம். இந்த மாதிரி மாடுகள் தான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் நம்மளை சுற்றி வந்து இருக்கும். ஏன்னா அந்த நெகட்டிவிட்டியை வந்து ஓடின மாடு நம்ம வாய்ஸ் கேட்டவுடனே நிற்கிது அப்படின்றது என்ன ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனு, பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சு அந்த மாட்டுகிட்ட. இதே தான் நாட்டு மாடு வளர்க்கிறோட முக்கியமே அதுதான். வந்து உடல் நலம் மனநலம் ரெண்டுமே வந்து இதில் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். எல்லோரும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வாங்கி வளர்த்து அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மனிதர்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தோட இந்த நாட்டு மாடுகளை வந்து அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உண்மையே உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசமான மாற்றம் வந்து தெரியும். நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, தியேட்டரில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, வேறு பொழுதுபோக்கு சுற்றுலா மையங்கள் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்கிற இந்த நாட்டு மாடுகளை வாங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வந்து வித்தியாசம் வந்து நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகிறது உங்களுக்கே வந்து தெரியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.